கிராமங்கள்ல எல்லாம் ஒரு பச்சை குழந்தையுடைய அம்மாவுக்கு பால் சுரக்கலைனா பக்கத்து வீடுகள்ல இருக்கிற குழந்தை பெத்த அம்மாக்கள் இந்த சின்ன குழந்தை பசியோடு அழுவதை பொறுக்காமல் அவர்கள் எடுத்து இந்த குழந்தைக்கும் பால் ஊட்டுவார்கள். ஆனால் ஒரு குழந்தை அழுவதற்காக இந்த உலகத்திற்கே தாயான உமையவளே பரமசிவனோடு வந்து அந்த குழந்தைக்கு தன்னுடைய திருமூட்டினாள் என்றால் அந்த குழந்தை எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் அதீத ஞானம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். இந்த குழந்தையோ இறைவியுடைய அமுதப்பாலையே குடித்து விட்டது. அப்படி என்றால் அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பார்வதி தேவியிடம் பாலை குடிக்கும் போது அந்த குழந்தைக்கு வயது 3. அந்த 3 வயதிலேயே செந்தமிழால் பதிகம் பாடி தேவார பாடல்களை இயற்றினார். தன்னுடைய 7 வயதிலேயே 4 வேதங்களையும் கற்றுணர்ந்த ஞானியாக இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்திலே 10,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடினார். வெறும் 16 வயது கூட நிரம்பாதிருந்த போது சமண சமயத்திலே ஊறி கிடந்த பாண்டிய மன்னனை சைவ சமயத்திற்கு திருத்தினார். பாண்டிய நாட்டை மத கொள்கைகளால் ஆக்கிரமித்திருந்த 8,000 சமணர்களை கழுவேற்றினார். இந்த ஞான குழந்தைதான் 63 நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். 7ஆம் நூற்றாண்டிலே சைவ சமயத்துடைய புகழ் மழுங்கடிக்கப்பட்டு சமண சமயமானது தமிழ்நாடு முழுவதும் பரவி இருந்தது. அநேக மன்னர்கள் சமண சமயத்தை தழுவி இருந்தார்கள். பெரும்பாலான மக்களும் சமண சமயத்தை பின்பற்ற கட்டாயப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த காலத்திலே ஒரு அந்தன குடும்பத்திலே திருஞான சம்பந்தர் பிறப்பெடுக்கின்றார். அவருடைய தாயாரும் தந்தையும் சைவ சமயத்தினுடைய புகழை மீண்டும் உயிர்ப்பிக்கும் விதமாக ஒரு குழந்தை வேண்டும் என்று இறைவனிடம் அந்த குழந்தையை வேண்டி பெற்றிருந்தார்கள். திருஞான சம்பந்தருக்கு 3 வயது இருக்கும் போது அவருடைய தந்தையார் ஒரு குளத்திலே நீராட சென்றிருந்தார். சிறு குழந்தையான திருஞான சம்பந்தரும் தந்தையுடன் வருவதாக அடம்பிடித்து அங்கே சென்றிருந்தார். திருஞான சம்பந்தரை குளத்தின் கரையிலே அமர்த்திவிட்டு அவருடைய தந்தை அந்த குளத்திலே மூழ்கி குளித்துக் கொண்டிருந்தார். வெகுநேரமாகியும் தந்தை கரைக்கு திரும்பாததால் திருஞான சம்பந்தர் தந்தையை தேடியும் பசியாலும் அழ ஆரம்பித்தார். இதனை பார்த்து மனம் பொறுக்காத பரமசிவன் உமையவளோடு அந்த குளக்கரைக்கு வந்தார். சிறு குழந்தையான திருஞான சம்பந்தருக்கு இறைவியுடைய அமுதப்பாலை கொடுத்தருளும்படி பரமசிவன் கேட்டுக்கொண்டார். அதன்படி உமையவளும் தன்னுடைய அமுதப்பாலை ஒரு பொற்கிண்ணத்திலே வைத்து திருஞான சம்பந்தருக்கு ஊட்டினார். திருஞான சம்பந்தருடைய தந்தை குளத்திலிருந்து வெளியே வரும்போது பரமசிவனும் பார்வதியும் மறைந்து போனார்கள். சம்பந்தருடைய தந்தை வந்து பார்க்கும் போது திருஞான சம்பந்தரின் முகத்திலே பால் வடிந்து கொண்டிருந்தது. யார் உனக்கு இந்த பாலை கொடுத்தார்கள்? நான் குளத்திலே குளித்துக் கொண்டிருக்கும் போது யார் பால் கொடுத்தாலும் நீ குடித்து விடுவாயா என்று திருஞான சம்பந்தரை அந்த தந்தையார் அதட்டினார். யார் உனக்கு பால் கொடுத்தது கூறு என்று கேட்கும் போது வானத்தை நோக்கி காட்டினார் திருஞான சம்பந்தர். வானிலே பரமசிவனும் பார்வதியும் காட்சியளித்தார்கள். அது திருஞான சம்பந்தருடைய கண்களுக்கு மட்டுமே தெரிந்தது. அவருடைய தந்தையாரின் கண்களுக்கு தெரியவில்லை. ஏன் பொய் உரைக்கின்றாய் என்று கேட்கும் போது இறைவியிடம் குடித்த ஞானப்பாலால் ஆண்டவன் மீது ஒரு பதிகத்தை பாடுகின்றார் திருஞான சம்பந்தர். 3 வயதே நிரம்பிய அந்த குழந்தை செந்தமிழிலே பதிகம் பாடுவதை பார்த்து அவருடைய தந்தையும் அதிசயித்து போனார். அந்த ஊரிலே சுற்றி இருந்த மக்களும் அதிசயித்து போனார்கள். நிச்சயமாக இந்த குழந்தைக்கு இந்த ஞானத்தை இறைவனுடைய திருவிளையாடலால் தான் கிடைத்தது என்று அனைவரும் நம்ப ஆரம்பித்தார்கள். திருஞான சம்பந்தர் அது முதற்கொண்டு தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து பல சிவாலயங்களுக்கு சென்று இறைவன் மேல் பல பதிகங்களை பாடினார். அவருடைய 7 வயதின் போது அவருக்கு பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. அந்த சமயத்திலே ஆச்சாரியார்கள் வேதங்களை ஓதும் போது திருஞான சம்பந்தரும் அவர்களோடு சேர்ந்து வேதங்களில் உள்ள மந்திரங்களை எல்லாம் உச்சரித்தார். இதனால் அதிசயித்து போன ஆச்சாரியார்கள் வேதங்களில் தங்களுக்கு இருந்த சந்தேகங்களை எல்லாம் கேட்டு நிவர்த்தி செய்து கொண்டார்கள். சமண சமயத்தில் இருந்து திரும்பி மீண்டும் சைவத்தை ஏற்றுக்கொண்ட திருநாவுக்கரசர் நாயனார் திருஞான சம்பந்தரின் புகழை அறிந்து அவருடைய ஊரான சீர்காழிக்கு வந்து திருஞான சம்பந்தரை வணங்கி பணிந்தார். திருஞான சம்பந்தரோ சிறிய பாலகர், திருநாவுக்கரசரோ முதியவர். அதனால் நீங்கள் எனக்கு அப்பாவை போன்றவர் என்று திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பட்டத்தை வழங்கினார். அது முதற்கொண்டு திருநாவுக்கரசர் அப்பர் என்று அழைக்கப்பட்டார். திருஞான சம்பந்தர் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். ஒரு முறை ஒரு கோவிலுக்கு அவர் தல யாத்திரையாக சென்ற போது அந்த கோவிலிலே இறைவனை வழிபட்டுவிட்டு ஒரு பெண்ணும் அவளுடைய முறைமாமனும் அங்கிருந்த மண்டபத்திலே தங்கியிருக்கின்றார்கள். அப்போது ஒரு நாகப்பாம்பு அந்த மாமனை கடித்து கொன்று விடுகின்றது. நாளை தான் மணமுடிப்பதாக இருந்த தன்னுடைய முறைமாமன் இவ்வாறு இறந்து விட்டானே என்று அந்த கன்னிப்பெண் கதறி அழுகின்றாள். இந்த காட்சியை கண்டு கொஞ்சமும் மனம் பொறுக்காத திருஞான சம்பந்தர் இறைவனை வேண்டி அந்த இறந்து போன மாமனை உயிர்ப்பித்து அந்த கன்னியோடு சேர்த்து வைக்கின்றார். திருநாவுக்கரசரோடு சேர்ந்து பல சிவாலயங்களுக்கு சென்று இறைவன் மேல் பதிகங்கள் பாடினார். ஒரு
ஊரிலே இருந்த சிவாலயத்தின் பிரதான கதவுகள் பல காலங்களாக வேதங்களின் பேராலே பூட்டப்பட்டு கிடந்தது. அந்த கோவிலின் கதவுகளை திறந்து மக்கள் எல்லோரும் இறைவனை தரிசிக்க வழிவிட வேண்டும் என்று திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இணைந்து பாடல்கள் பாடினார்கள். பல ஆண்டுகள் இறைவனுடைய திருப்பணிகளை செய்து வந்து இறைவன் மேல் பதிகம் பாடிக்கொண்டிருந்த திருநாவுக்கரசர் 10 பாடல்கள் பாடிய பின்பே அந்த கோவிலுடைய கதவு திறந்தது. ஆனால் திருஞான சம்பந்தர் அனைவரும் வழிபட்ட பின்பு அந்த கோவிலுடைய கதவை அடைப்பதற்காக ஒரே பாடலே பாடினார். அந்த கோவிலுடைய கதவு அடைக்கப்பட்டது. இதிலிருந்து திருஞான சம்பந்தருடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ளலாம். திருஞான சம்பந்தருடைய இறை பக்தியும் சைவ சமயத்தை வளர்ப்பதில் அவருடைய தொண்டும் இவ்வாறு சென்று கொண்டிருக்கையில் பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியிடமிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வருகின்றது. பாண்டியன் ஆண்டு கொண்டிருந்த மதுரையிலே சமணர்களுடைய ஆதிக்கம் அந்த சமயத்திலே அதிகமாக நிலவியது. நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் என்ற மன்னன் மதுரையை அந்த காலத்திலே ஆண்டு வந்திருந்தான். அவன் சைவ சமயத்திலிருந்து பிறழ்ந்து சமண சமயத்தை ஏற்றுக்கொண்டிருந்தான். சமணர்களுடைய அறிவுரையின்படியே அவன் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் அந்த பாண்டிய மன்னனுடைய மனைவி மங்கையர்க்கரசியும் அவனுடைய மந்திரி குலச்சிறையாரும் மீண்டும் அரசனை சைவ சமயத்திற்கு திருப்ப வேண்டும் என்று உறுதி பூண்டிருந்தார்கள். அதற்காகவே திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரும்படி அழைப்பு விடுத்திருந்தார்கள். திருஞான சம்பந்தரும் அரசியினுடைய அழைப்பை ஏற்று மதுரைக்கு வருகை புரிந்தார். மதுரையிலே திருஞான சம்பந்தர் ஒரு மடத்திலே தங்க வைக்கப்பட்டிருந்தார். சம்பந்தருடைய வருகையை அறிந்த சமண குருமார்கள் இந்த சிறுவன் சமணத்திற்கு எதிராக சைவத்தை பரப்புபவன் என்று பாண்டிய மன்னனிடம் பல குறைகளை கூறி ஞான சம்பந்தரை தீயிட்டு கொளுத்துவதற்கு முடிவு செய்தார்கள். அவர் தங்கியிருந்த மடாலயத்திற்கு சென்று நெருப்பினை பற்ற வைத்தார்கள். நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் ஞான சம்பந்தர் கொஞ்சமும் கவலைப்படவில்லை. அந்த நெருப்பினை பார்த்து சிரித்துக் கொண்டே இந்த நெருப்பு மெல்ல மெல்ல பாண்டிய மன்னனிடம் போய் சேரட்டும் என்று கூறினார். அதன் பிறகு பாண்டிய மன்னன் வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். பல பராக்கிரமங்களை புரிந்திருந்த இந்த பாண்டிய மன்னனை வெப்பு நோய் பாடாய்படுத்தியது. உடல் முழுவதும் தாங்காத எரிச்சல் இருந்தது. அவனுடைய உடலும் கூன்பட்டு போனது. அதனால் கூன் பாண்டியன் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டான். ஒரு காலத்திலே மிகப்பெரிய பராக்கிரமங்களை செய்திருந்த இந்த மன்னன் சோழ தேசத்தின் மீது படையெடுத்து சென்று மணிமுடி சோழனை தோற்கடித்து அவருடைய மகளான மங்கையர்க்கரசியை மணந்து தன்னுடைய ராணியாக்கி கொண்டார். ஒரு சேர மன்னனையும் தோற்கடித்திருந்தார். திருநெல்வேலி சீமையின் மீது போரிட்டு அதையும் கைப்பற்றியிருந்தார். இப்படி அந்த மன்னன் பல சாதனைகளை புரிந்ததுண்டு. இன்று இறைவனுடைய திருவிளையாடலால் வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டு திணறிக் கொண்டிருந்தான். அவனை குணப்படுத்துவதற்காக சமணர்கள் தங்களுக்கு தெரிந்த பல மந்திரங்களை ஓதி பார்த்தார்கள். ஒன்றும் நடக்கவில்லை. அதனால் திருஞான சம்பந்தர் அழைத்து வரப்பட்டார். இப்போது சமணர்களுக்கும் ஞான சம்பந்தருக்கும் போட்டி உருவானது. சமணர்கள் தங்களுடைய கமண்டலத்தில் இருந்த புனித நீரை எடுத்து பாண்டிய மன்னனுடைய உடலிலே ஒரு சரிபாதியை தேய்த்து விட்டார்கள். தங்களுடைய மயில் இறகினால் மன்னனுடைய உடல் முழுவதும் துடைத்தெடுத்தார்கள். மன்னனுக்கு அந்த வெப்பு நோய் குணமாகவில்லை. மன்னனுடைய மறுபுறத்திலே திருநீற்றினை எடுத்து ஞான சம்பந்தர் உடல் முழுவதும் பூசி வெப்பு நோயை போக்கி காட்டினார். அப்போதே பாண்டிய மன்னருக்கு ஞான சம்பந்தரின் மீது நம்பிக்கை பிறந்திருந்தது. ஆனாலும் திருஞான சம்பந்தர் சமணர்களை தோற்கடித்து பாண்டிய மன்னனை சைவ சமயத்திற்கு மாற்றுவதற்காக விரும்பினார். அதனால் ஒரு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு புறத்திலே சமண குருமார்கள் தங்களுடைய மந்திரங்களை எழுதிய ஓலைகளை தீயிலே இட்டார்கள். மறுபுறத்திலே திருஞான சம்பந்தர் சிவபெருமானுடைய பதிகங்களை தீயிலே இட்டார். சமணர்களுடைய ஏடுகள் தீயினால் எரிந்து போனது. ஆனால் ஞான சம்பந்தருடைய ஏடுகள் எரிக்கப்படாமல் ஆண்டவன் அதை நெருப்புக்கு மேலே தூக்கி கொடுத்தார். அடுத்த போட்டி மதுரையிலே வைகை நதியினிலே சமணர்களுடைய புனித ஏடுகளும் ஞான சம்பந்தருடைய புனித ஏடுகளும் இடப்பட்டன. சமணர்களுடைய ஏடுகள் ஆற்றோடு அரித்து கொண்டு போனது. ஆனால் ஞான சம்பந்தருடைய ஏடுகள் ஆற்றினுடைய பிரவாகத்திற்கு எதிர் திசையிலே நீந்தி கொண்டு வந்து சேர்ந்தது. இந்த இரண்டு நிகழ்ச்சிகளினால் சைவ சமயம் சமணத்தை விட உயர்ந்தது என்று திருஞான சம்பந்தர் மன்னனுக்கும் சமணர்களுக்கும் நிரூபித்தார். அதன் பிறகு அங்கே குழுமி இருந்த சமணர்களை எல்லாம் போட்டியின் போது ஏற்றுக்கொண்ட விதிமுறையின்படி சைவ சமயத்திற்கு மாறும்படி, இல்லையெனில் தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படி கூன் பாண்டியன் அறிவுறுத்தினான். அங்கே இருந்த 8000 சமணர்களும் சைவ சமயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய சமண சமய பற்றின் காரணமாக கழுவேறுவதற்கு ஒத்துக்கொண்டார்கள். கழுவேற்றம் என்றால் அந்த காலத்திலே கடைபிடிக்கப்பட்ட ஒரு மரண தண்டனை. ஒரு கூரிய முனை கொண்ட மரமானது தரையிலே ஊன்றப்படும். அந்த மரம் முழுவதும் எண்ணெயை ஊற்றி வலுவழுப்பாக வைத்திருப்பார்கள்.
செய்வார்கள். குற்றவாளிகள், தண்டனைக்குள்ளானவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு அந்த மரத்தின் மீது அவர்களுடைய ஆசனவாய் அமர்த்தி வைக்கப்படும். நேரம் செல்ல செல்ல உடலினுடைய எடை தாங்காமல் ஆசனவாய் வழியாக அந்த மரத்தினுடைய கூரிய முனையானது அவர்களுடைய உடம்புக்குள் இறங்கும். வலி தாங்க முடியாமல் அலறி துடிப்பார்கள். இப்படி ஆசனவாய் வழியே சென்ற அந்த கூர் முனையானது உடல் முழுவதும் இறங்கி வாய் வழியாக வந்து நிற்கும். இப்படி இறந்து போனவர்களுக்கு இறுதி சடங்குகள் எதுவும் நடத்தப்படாது. அவர்களுடைய உடல் தகனம் செய்யப்படாது. மாறாக நாய்களுக்கும், நரிகளுக்கும், கழுகுகளுக்கும், பருந்துகளுக்கும் அவர்களுடைய உடல் தீனியாக வேண்டியதுதான். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான தண்டனையை 8000 சமணர்கள் மதுரையிலே இன்று திருப்பரங்குன்றம் வட்டத்திலே இருக்கின்ற சாமணத்தம் என்ற கிராமத்திலே கழுவேறி கொண்டார்கள். அதற்கு பிறகு மன்னன் சைவ சமயத்தை தழுவி வலுவாத ஆட்சி நடத்தி கொண்டிருந்தான். இந்த பாண்டிய மன்னனும் அவருடைய மனைவியான மங்கையர்க்கரசியாரும் அவருடைய மந்திரியான குலச்சிறையாரும் 63 நாயன்மார்கள் பட்டியலிலே இடம்பெற்றார்கள். அதற்கு பிறகு திருஞான சம்பந்தர் ஆண்டவன் மீது பல பதிகங்களை பாடி பல திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று வந்தார். பிறகு தன்னுடைய பெற்றோரின் வற்புறுத்தலின்படி தன்னுடைய 16 வயதிலே மணந்து கொண்டார். தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இறைவனை தரிசித்து இறைவனோடு ஐக்கியப்பட்டு மோட்சமடைந்தார்.